ஏங்க இவ்வளோ ஒரு மாதிரி சோகமா என்ன பார்த்து சொல்றீங்க? ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆனால் அந்த சொந்த பந்தம் ஏமாற்றம்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கும், ஒரு இன்னசென்ட்டாகவே இருக்கும். அது நினச்சிருந்தா அது என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த கண்கள் வந்து நான் எப்போ ஊருக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஏங்கும். நம்ம அண்ணன் வந்து நம்ம கூட இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு அவசர உதவியாக இருந்தாலும் உடனே தொண்ணை நிற்கிறது நம்ம ஒரு யாருமே பிடிக்காதா? பிடிக்கும். அவனையுமே பிடிக்காதுங்க எனக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படி. ஹாய் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் உஸ்மான் சார், நான் தண்டையார்பேட்டிலேருந்து வரேன். சூப்பர். ஸோ இந்த எபிசோடோட கொஸ்டின் என்னென்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பற்றி அவ்வளோவா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் பட் வந்து அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் பற்றியும் நம்ம ஒரு சில பேர்கிட்ட எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டோம். நமக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க. அப்படி உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ரிலேட்டிவ் யார்? ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்கும் போது நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே பிரதர், அவர் தான் வந்து சப்போர்ட். பிறந்த அண்ணன் ப்ளஸ் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. பட் உதவி ஆத்திரவசத்தில் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து நம்ம கூட இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு அவசர உதவியாக இருந்தாலும் உடனே தொண்ணை நிற்கிறது நம்ம அண்ணன் தான். ஓகே. ஸோ என்னன்னாலும் சரி, எனக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க, அதனால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. கண்டிப்பாக அண்ணன் இருக்கார், அதுக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாப்புல நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஆண்டவன் தான், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தொண்ணை இருக்காப்புல நம்மளுக்கு. ஓகே. ஸோ என்ன பிடிக்கும் உங்கள் அண்ணன் கிட்ட உங்களுக்கு? அவருடைய குணம் பிடிக்கும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது கற்றுக்குறீங்கன்னா அண்ணன் கிட்டேருந்து அவருடைய நற்குணங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. அவருடைய வந்து அமைதி, அவருடைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதம் இருக்குது. சூப்பர். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற விதம் நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கற்றுக்கணும்னு ஆசை. ராமர் லக்ஷ்மணர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எமோஷ்னல் விஷயத்த சொல்லிட்டீங்க. சூப்பர். உங்கள் அண்ணனுக்கு கன்வே பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஹாய் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சார் என் பேர் ராஜா, நான் போரூர்லேருந்து வரேன். சூப்பருங்க. ஸோ இந்த மெயில்கன் படம் பார்த்தீங்களா? மீல் கேம். மெய் அழகன். மெய்ய அழகன் நல்லா இருக்கு படம். என்னன்னா மெய்யழகன் படத்தில் வர்ற மாதிரி அவர் வந்து அத்தான் ஒரு ரிலேட்டிவ் மேலே க்ளோஸாக இருப்பார்ல, அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேட்டிவ், உங்கள் லைஃப்பில் முக்கியமான ரிலேட்டிவ்னா அது யார்? எனக்கு சரவணன் சொல்லிட்டு திருவண்ணாமலையில் என்னோட சொந்தக்கார் ஒருத்தர் இருக்கார். அது சொந்தமாக அந்த அது என்னன்னே சொல்ல வரல. ஒரு ஆண்கள் மேலே ஒரு காதல் வருமா, இல்லை அது அன்பா, அது என்னென்ன ஒரு அப்பா அண்ணன் தம்பிங்க கூட அந்த உறவு இல்லை. அவனும் நானும் வந்து சகலை தான். ஆனால் என் மேலே அவன் வச்சுருக்கிற பாசம் வந்து அது சொல்ல முடியாது. அது வந்து நான் என் பிள்ளைக்கு மேலே வச்சுருக்கேன், என் பொண்டாட்டிக்கு மேலே வச்சுருக்கிற அந்த பாசத்தோடு இன்னும் அதிகமாக நான் அவனை எதிர்பார்க்குறேன். வேறே சொல்ல முடியாத ஒரு லவ் அது அவர் மேலே. அது ஒரு இனம் புரியாத லவ். அது என்னன்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒரு சொந்த பந்தம்னாலே ஏமாத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொந்த பந்தம் ஏமாற்றம்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கும், ஒரு இன்னசென்ட்டாகவே இருக்கும். அது நினச்சிருந்தா அது என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த கண்கள் வந்து நான் எப்போ ஊருக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஏங்கும். எப்போ போனாலும் உங்களை வந்து சூப்பராக புது மாப்பிள்ளை மாதிரி பார்த்து பாப்புல. புது மாப்பிள்ளை அந்த மாதிரி கவனிச்சு பாப்புல. எப்போவுமே வந்து அவன் இதயத்துக்கு நெருக்கமானவனா என்னை பார்ப்பான், நானும் அவனை என் இதயத்துக்கு நெருக்கமானவனா பார்ப்பேன். இது என் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால தான் இந்த உணர்வு எனக்கு கிடைச்சிதா அப்படின்றதையும் சந்தோஷமாக இருந்தது. இந்த உணர்வையும் படத்தில் எடுத்துகிட்டு வர முடியும், அந்த வைப்ரேஷனை கொடுக்க முடியும்னு எடுத்து காமிச்சதுலாம் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, நீங்கள் போனால் வந்து கெடா வெட்டுறாங்க, எனக்கு இருக்கிறவங்க நான் போனால் என்னையே தான் வெட்டுறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னை தான். உங்கள் பேர் சொல்ல மாட்டீங்களா? கீர்த்திகா. உங்கள் பேர் ப்ரோ? திவேஷ் ப்ரோ. எங்கேருந்து வரீங்க? மாதவரம். சூப்பர். ஸோ வந்து மெய்யழகன் படத்தில் வர மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய உங்கள் ரிலேட்டிவ் யார், என்ன பிடிக்கும், என்ன மெமரி, அதை சொல்லுங்களேன். இங்கே எங்கள் ரிலேட்டிவ் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்க, சித்தப்பா பசங்க இருக்காங்க. எப்படியாவது இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ணுவோம். அவங்க தான் உங்கள் சித்தப்பா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் என்ன பர்டிகுலர் ரீசன்? ஏன்னா அவங்கள ரொம்ப ரேர் நாங்கள் பார்க்குறது. அம்மா சைடில் இருக்கவங்க எல்லாம் எப்பவுமே ரெகுலராக பார்ப்போம். ஸோ டேடி சைடில் இருக்கவங்க ரேராக பார்க்கறதுனால அவங்க ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். டேடி சைடு ரிலேட்டிவ் வந்து நம்ம பார்க்குறதே இல்லை, மம்மி சைடு ரிலேட்டிவ் தான் எப்போதுமே பார்க்குறோம். ஸோ அவங்களை எப்படியும் இயர்லி ஒன்ஸ் பார்க்குறது ஸ்பெஷல். ஆமாம். ஸோ உங்களுக்குங்க? எனக்கு எதுவுமே ஒரு யாருமே பிடிக்காதா? பிடிக்கும். அவனையுமே பிடிக்காதுங்க எனக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்றாங்க. இல்லை பிடிக்கும், எங்கள் அம்மா சித்தா பிடிக்கும் எனக்கு. சித்தப்பா தான். ஓகே. இவங்க அதே சித்தப்பாவா? இல்லை எனக்கு வேற சித்தப்பா. ஓகே, நான் தான் ஏதோ கன்ஃபியூஷன் உண்டாக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எங்கே இருக்காரு அவர், என்ன பிடிக்கும் அவர்கிட்ட? அவர் துபாயில் இருக்கார். இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்திருக்காரு இங்கே சென்னைக்கு. வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் மந்த் இல்லை அந்த மாதிரி ஊருக்கு போயிடுவார். அவர் வாட்ச்லாம் வாங்கிட்டு வருவாரா? இல்லை அப்படிலாம் இல்லை, வேணும்னா கேட்டால் வாங்கி தருவார் நம்மளுக்கு. என்ன கேட்டு வாங்கி தருவார். சூப்பர். ஸோ அவர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் சோழிங்கலாண்டூர்லேருந்து வரேன் சார். என் பேர் சுகன்யா.
சூப்பருங்க. ஸோ மெய்யழகன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஓகே. ஏங்க இவ்வளோ ஒரு மாதிரி சோகமாக என்னை பார்த்து சொல்கிறீங்க? பார்த்தேன்னு சந்தோஷமாக சொல்லுங்க. ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஓகே, திஸ் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். ஓகேங்க. இப்போ உங்களுக்கு அந்த படத்தில் வர மாதிரி பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரிலேட்டிவ் யார் உங்களுக்கு? எனக்கு எங்கள் சித்தி ரொம்ப பிடிக்கும். ஏன் சித்தி என்ன எதனால் பிடிக்கும்? அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓகே இது நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க? ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினச்சதில்ல. பட் ஸ்டில் நல்ல பெரிய புள்ளி ஆகிட்டா கூட அவங்களோட குட்டி பசங்களுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணும்போது ஊட்டி விடும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஊட்டி விடுறது அதெல்லாம் ஒரு கனெக்ட். ஏன் சித்தி ஃபேவரட் உங்களுக்கு? எது கேட்டாலும் செய்வாங்க. அதனால தான் எது கேட்டாலும் வீட்டில் தான் செய்ய மாட்டாங்க, நம்ம சித்தி பெரியமாலாம் செய்வாங்க எது கேட்டாலும். அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனால் பெரியமா கதம் தான் இவங்களை. ஓகே, பேருக்கு அப்படின்றத சொல்ல வந்தேன். இப்போ என் பசங்களுக்கே பார்த்தீங்கன்னா சித்தி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பட் இப்போ அவங்களுக்குன்னு பார்க்கும்போது பெரியமா அந்த அளவுக்கு கனெக்டாக இருக்குன்னா அப்படின்னு சொன்னாக்கா மேபி இல்லை. மேபி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப். மேபி எனக்கு சித்தியாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு அத்தையாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு மாமாவாக இருக்கலாம். இட் டிஃபர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் சீனிவாசன் டி நகர்லேருந்து இருக்கேன். சூப்பர் சார். மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க போலீங்க ஈவினிங் டைமில். அப்படி இல்லை, ரேஷன் கிடைக்க வந்திருந்தேன். ஸோ வந்து நீங்கள் வந்து மெய்யழகன் படம் பார்த்தீங்களா? பார்த்தாங்க, இன்னைக்கு தான் அதை முடித்தோம். அதான் கரெக்டான கொஸ்டினோட வந்திருக்கோம். அந்த படத்தில் வர மாதிரி இன்னைக்கு தான் பார்த்து முடித்தோம். ஓகே, அதான் அந்த படத்தில் வர மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேட்டிவ் யார் உங்களுக்கு க்ளோஸ்? என்னோட கசின் ஆர்வின்னு நாங்கள் சொல்லுவோம். நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தோம். என்ன இப்போ வந்து அவன் வந்து ப்ரொஃபஸராக பிட்ஸ்பர்கில் இருக்கான். என்ன எப்போ இருந்தாலும் அவனை பார்க்க போவோம். என்ன அதே மாதிரி அவன் இங்கே வந்தாலும் என்னை பார்ப்போம். அதனால் சின்ன வயசுலேருந்து ஸ்டில் ரிமெம்பர். அவங்க ஃபேமிலியே வந்து எங்களோட ரொம்ப இதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் அவர் உங்களுக்கு. ஓகே. ஸோ என்ன அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவர் நாட் கான்ட்ரவர்ஷியல், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ஓகே, அதனால் நீங்கள் எப்படி போய் பேசுவீங்களா உண்மை பேசுவீங்க? நான் எல்லாம் அது மாதிரி கிடையாது. ஒய்ஃப் இருக்காங்க கேட்கவா? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நான் அந்த கேள்வி கேட்டேனே, என்னை பார்த்து யாராவது அந்த கேள்வி கேட்டிங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். எனக்கு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தாருங்க, எங்கள் பாட்டி வீட்டோட அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவர் இருந்தார். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து என்னென்ன புது படம்லாம் வருதோ என்னை கூட்டிகிட்டு போய் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் சரி, தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் சரி கூப்பிட்டு போய் பார்த்துருவார். அவரால் தான் வந்து எனக்கு வந்து சினிமா மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. அவங்களோட பசங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, நாராயணன் அண்ட் வெங்கட்னு. எங்கள் அண்ணன், என்னோட கசின் பிரதர்ஸ், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்து நான் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். அவங்கள வந்து என்னை பேசுகிற மாதிரி வச்சுக்கல, நான் அந்த மாதிரி சைலண்ட்டாக வந்து ஒதுங்கிட்டேன். என்ன மாதிரியே நிறைய அடிகளும் நீங்களும் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் வந்து பயங்கர எமோஷனலாகவும் போச்சு, ஃபன்னாகவும் போச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எளிமை இதோ எபிசோடில் அடுத்த வாரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதை. டாடா, பை பை.